வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட் அவெஞ்சர்ஸ் கேங் டைனாஸ்டி. செகண்ட் ஆஃப் என்ன மாதிரி கதை போகுது, எப்படி நம்ம அவெஞ்சர்ஸ் கேங்கை டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி மொத்தமாக பார்த்துடலாமா? ஸ்ட்ரீட் லெவல், காஸ்மிக், எர்த்பவுண்ட் 3 டீமாக பிரிச்ச அவெஞ்சர்ஸ் இப்போதைக்கு 3 வித்தியாசமான கேங்கை தேடி போயிட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே கிளம்பிட்ட அப்புறம் நிக் ஃபியூரிக்கு கரெக்டாக இந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷன் கிட்டேருந்து கால் வருது. நிக் ஃபியூரி, அவெஞ்சர்ஸுக்கு முன்னாடி சென்டினல் போகணும்னு சொன்னோமே, எங்கே ஆன்லைனில் மட்டும் கொண்டு வந்து அப்படியே வச்சிருக்கீங்க, உடனே அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, அவெஞ்சர்ஸ் இப்போ தான் கிளம்பியிருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு அவங்க மேலே அதிகமான நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, உங்கள் நம்பிக்கையை வச்சு இந்த உலகத்தை எங்களால் காப்பாற்ற முடியாது, நீங்கள் ஆர்டர் கொடுக்கலனா நாங்களாம் இறங்கி ஆப்ரேட் பண்ணுவோம். எப்படி வசதி நிக் ஃபியூரி? சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிக் ஃபியூரி. இவனுக்கு வேறு செம்ம கழுத்து எடுக்கிறானுங்களே, சரி சென்டினல்ஸ் ஆன்லைன் கொண்டு வாங்க, அது நம்ம பக்கம் திரும்பாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்ல, சென்டினல்ஸ் இப்போதைக்கு ஒவ்வொன்றா வானத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிக்குது. மேலே அந்த கத்தி போல் ஷிப்பில் டெமோக்ரஸில் இமோட்டஸ் இது எல்லாத்தையுமே மேலே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவங்கள நோக்கி சென்டினல்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே கேப்டன் அமெரிக்கா ராக்கெட்டோட ஷிப்பில் கிளம்பியிருப்பாரு. ராக்கெட்டு யாரெல்லாம் இது வரைக்கும் முன்னாடி ஸ்பேஸுக்கு போனதில்ல அப்படின்னு சொல்லி கேட்க, கேப்டன் அமெரிக்கா கையெழுத்துக்குவார். எந்த கேப்டனும் ஸ்பேஸுக்கே போனது இல்லையாப்பா, சரி கெட்டியாக பிடிச்சிக்கங்க அப்படின்னு ராக்கெட் ஷிப்பை ஆப்ரேட் பண்ண, ஷிப்புக்குள்ளேயே 2 நெகா பேண்ட்ஸையுமே நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்குள்ளேருந்து வர அந்த எனர்ஜி அபரிவிதமாக இருக்குது, இதை மட்டும் லைட்டாக நம்ம வந்து டேப் பண்ணிட்டோம், இந்த கேங்கெல்லாம் தூக்கி சாப்பிட்றலாம், 10 ட்ரிங்க்ஸை விட இது பயங்கரமான சக்தியாக இருக்கும், இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே மண்டியை பிடிச்சிட்டு இருக்கேன். இமோட்டஸ் ஷிப்பில் இருந்தே அந்த ரிங்ஸ் தன்னை நோக்கி வருதுங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்துக்கிறாரு. இங்கே தான் இருக்கீங்களா, எப்படி எடுக்கிறான்னு மட்டும் பாரு அப்படின்னு இமோட்டஸ் யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த ஷிப்லேருந்து வெளிப்பட்ட நம்ம கேப்டன் மார்வல், ஒண்டர்மேன் 2 பேருமே ஷிப்பை சுற்றி போய் இது என்ன மாதிரி டிசைன் ஆகியிருக்கு, எப்படி உள்ளே போகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்காங்க. கேப்டன் மார்வல் தன்னுடைய பைனரி ஃபார்முக்கு போய் அந்த ஷிப்பை சுற்றி இருக்க அந்த ஷீல்டை அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. 1 இன்ச்சு கூட அந்த ஷீல்டு நகரல, அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கேங் செஞ்சு வச்சிருக்காரு. ஒண்டர்மேனும் தன்னுடைய முழு அயானிக் சக்தியை வெளிப்படுத்தினாலும் ஒன்றுமே நடக்கல. 10வது குறுக்கி இவங்க ஷிப் எல்லாத்தையுமே தாண்டி சென்டினல்ஸ் மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. நிக் ஃபியூரி சாமு கால் பண்ணி சென்டினல்ஸை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க, உஷாரா இருங்க அப்படின்னு சொல்ல, இப்போதான் பார்த்தேன் தண்டர்போல்ட் டாஸ் உருவாக்குனது உதவி பண்ணுதா உபத்திரம் பண்ணதான்னு பார்ப்போம் அப்படின்னு வேடிக்கை பார்க்க இருக்க எல்லா சென்டினல்ஸும் தன்னுடைய சக்திகளை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த ஷீல்டை அடிக்குது. ஷீல்டுக்கு ஒன்றுமே ஆகலைங்க. வண்டர்மேன், நம்மளால அந்த ஷீல்டை உடைக்க முடியாது போலையே அப்படின்னு சொல்ல, கேப்டன் மார்வல் உடைச்சாகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம தோர் சாங்சி இறங்கி சென்ச்சுரியன் தங்கிட்டு இருக்க அந்த ஷிப்புக்குள்ளே இப்போதைக்கு சம்பவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த சண்டையிலிருந்து ஸ்ட்ரீட் லெவலில் ஜூம் பண்ணும்போது ஃபோர்ட்ரஸுக்குள்ளே எப்படியோ நம்ம ஸ்பைடர்மேனோட லீட் பண்ணப்பட்ட அந்த அவெஞ்சர்ஸ் டீம் வந்துடுறாங்க. ஃபோர்ட்ரஸ் கிட்டத்தட்ட வெளிப்பக்கமாக ஒரு ஷீல்டு உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய மற்ற கேங்கோட எக்யூப்மெண்ட்ஸை பவர் பண்ணுற மாதிரி தெரியுது. இதோடைய எனர்ஜி கோர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த சமயத்தில் அதை உடச்சா மேபி இந்த கேங்கை டிஃபீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும்னு சொல்லி ஸ்பைடர்மேன் டீம் ராமட்டத்தை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. மைல்ஸ், பனிஷா, மூன் நைட் எல்லாருமே ஏன் கூட வாங்க, அந்த கான்டுவிட்டை நம்ம டிஃபீட் பண்ணுவோம், மற்றவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு கேங்க சாமாளிங்க அப்படின்னு அந்த கேங் ஆர்மி கூட நம்ம ஹாக்கே கேட் பிஷப் சந்தை போட்டுட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம மூன் நைட் டேரக்டாக இறக்கி ராமட்டன் அடிக்க போறாரு. ராமட்டன் சிம்பிளா தான் கையில் இருக்கக்கூடிய அந்த செப்டாரை வச்சு மூன் நைட்டே அடிச்சு நோத்திடுறாரு. பல அடி தூரம் மூன் நைட் போய் விழுந்து அவருடைய ஒரிஜினல் லுக்குக்கு மாறுறாரு. இப்போதைக்கு மூன் நைட் கேப் போட்டிருக்காருங்க. அதை பார்த்தோன்னே தான் நம்மளுக்கு தெரியுது இது வரைக்கும் மூன் நைட் அந்த சண்டை போட்டது மார்க் ஸ்பெக்டர் கிடையாது, ஜேக் லாக்லி. மைக்கு கலந்த நம்ம ஜேக் லாக்லியை கேட் பிஷப் அண்ட் ஹாக்கை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்படியே ஜூம் பண்ணி மேலே போகும்போது இந்த பக்கம் நம்ம சென்ச்சுரியன் கூட வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அந்த காஸ்மிக் லெவல் அவெஞ்சர்ஸ்லாம் சண்டை போட ரெடியாக இருக்காங்க. சென்ச்சுரியன் தன்னுடைய ஆர்மியை வச்சு தோரன் சாங்ஸை துரத்திட்டு வரேன். இதான் சரியான சந்தர்ப்பம், இவங்க எல்லாருமே நம்மளுடைய போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், 3 கேங்கையுமே ஒரே இடத்துல சமாளிக்கிறது பதிலாக சண்டையை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வாங் அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு பெரிய போர்ட்டல், இது வரைக்கும் அவங்க பண்ணாத ஒரு பெரிய போர்ட்டலை ஒன்றா சேர்ந்து ஓப்பன் பண்ணுறாங்க. கேங்கோட ஆர்மியை துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு எதிரில் போர்ட்டல் இருக்கதே தெரியலனா அப்போ எந்த அளவுக்கு பெருசுன்னு யோசிச்சு பாருங்க. கரெக்டாக கேங் அண்ட் சென்ச்சுரியன் ஆர்மி பக்கத்தில் வர சமயத்தில் அமெரிக்கா சேவஸ் அந்த போர்ட்டல் ஒரு குத்த அது இப்போ மல்டிவர்சல் லெவல் போர்ட்டலாக மாறுது. எல்லாருமே அந்த மல்டிவர்சலுக்குள்ளே விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எல்லாரும் வாங்க ஒன்றா போகலாம் இன்டு த அன்னோன் அப்படின்னு சொல்லி அவெஞ்சர்ஸும் கேங்கை ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிடுறாங்க. ஒவ்வொரு மல்டிவர்ஸாக தாண்டி ஃபைனலாக கேப் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து சிக்கிறாங்க. இங்கே தான் டெக்னிக்கலாக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட மொத்த பவர் சம்மந்தப்பட்ட நிறைய புக்ஸுமே அடங்கியிருக்கு. புக்ஸ் ஆஃப் விஷாந்தியுமே இங்கே தான் இருக்க மாதிரி தெரியுது. போர்ட்டல் க்ளோஸ் ஆகிற சமயத்தில் டேரெக்டாக நம்ம இம்மோட்டஸ் அந்த டெமோக்ரஸி ஷிப்பை பார்க்குறோம். இம்மோட்டஸ் இதுக்கப்புறம் விளையாடுறதுல சம்பவம் செஞ்சிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி தான் ஷிப்லேருந்து வெளியில் மிக பிரம்மாண்டமான ஒரு உருவமாக எட்டி பார்க்குறாரு. முதலுக்கு ஒரு ஹோலோகிராம் மாதிரி இருக்குது. அந்த ஹோலோகிராம் பச்சை கலரில் க்ளோவாக கேப்டனுக்கு புரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக நம்ம ஷிப்பை தான் அடிக்க பிளான் பண்ணுறான், இப்படி இருந்தால் போட்டு தள்ளுவாங்க, எல்லாரும் உங்களுடைய ஸ்பேஸ் சூட்டை ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்ல ஒரு வைப்ரேனியம் மேட் ஸ்பேஸ் சூட் அவங்களோட முழுக்க கவர் ஆகுது. ஸ்பிளிட் செகண்டில் இம்மோட்டஸ் அவங்க வந்து அந்த கேப்டன் அமெரிக்கா ஷிப்பை கம்ப்ளீட்டாக தும்சம் பண்ணிடுறாரு. இப்போதைக்கு இவங்க ஸ்பேஸில் தான் அந்த சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கிராவிட்டி இல்லாத சமயத்தில் ஒவ்வொருத்தரும் மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கு அந்த சமயத்தில் இம்மோட்டஸ் எல்லாருமே ஒரு க்ரீன் எனர்ஜி மூலிமா ஒன்றா சேர்க்குறாரு. யாராலுமே நகர முடியல. இம்மோட்டஸ் கேப்டனை பார்த்து, இருந்தாலும் தைரியம் தான்ப்பா உனக்கு,
இத்தனை பேரை வக்காண்டாலேருந்து கூட்டு வந்திருக்கியே, அந்த இடமே இல்லைனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல ஷூரி வக்காண்டாவை பற்றி பேசினா பல்ல உடச்சிருவேண்டா அப்படின்னு கத்த, வக்காண்டாவே உடைய போகுது பார்க்குறியா அப்படின்னு உங்களை சுற்றி இருந்த அந்த சென்டினல்ஸ் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா இம்மோர்டல்ஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டாரு. பர்பிளாக இருந்த சென்டினல்ஸோட கண்கள் எல்லோவாக மாறுது. அது திரும்பி வக்காண்டாவை குறி வைக்குது. எல்லா சென்டினல்ஸும் வக்காண்டாவில் போய் இறங்கி பாரபட்சம் பார்க்காம மொத்த வக்காண்டாவையுமே எரிச்சு சாம்பலாகுது. தூரத்துலேருந்து ஷூரி ஒன்றுமே பண்ண முடியாமல் கதறி எழுதிட்டு இருக்கா. என்னை எதிர்க்கிறவங்களுக்கு இதுதான் பதிலடி அப்படின்னு சொல்ல உடஞ்ச இந்த கேப்டன் அமெரிக்கா ஷிப்பில் இருந்து ஒரே ஒரு நெகா பேண்ட் மட்டும் அப்படியே வெளியில் ஃப்ளோட் ஆகுறத இம்மோர்டல்ஸ் நோட் பண்ணிடுறாரு. அதே மாதிரி ஆப்வியஸாக நம்ம மிஸ் மார்வல் கையிலையுமே ஒரு நெகா பேண்ட் இருக்கு. இது ரெண்டுத்தையுமே எடுக்கிறதுக்காக இம்மோர்டல்ஸ் பக்கத்தில் வராரு. இவங்களால ஒரு இன்ச்சு கூட நடக்க முடியல எக்ஸப்ட் நம்ம வண்டர்மேனால் அவருடைய கையை மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியுது. இதான் சந்தர்ப்பம்னு ஒரு பவர்ஃபுல் அயானிக் பிளாஸ்ட்டை இம்மோர்டல்ஸ் கண்ணை செஞ்ச நேரத்துக்குள்ளே உருவாக்கி அவரையே தூரமாக தள்ளி விட்டுறாரு. இந்த பிளாஸ்ட் சுற்றி இருக்க அந்த மற்ற அவஞ்சஸோட பிடியை வீக் பண்ண மொத்த பேரும் இப்போதைக்கு இறங்கி அங்கே இருந்த மற்ற கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே டிஃபீட் பண்ணி இம்மோர்டல்ஸ் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நடக்கும்னு இம்மோர்டல்ஸ் எதிரே பார்க்கலாங்க. அந்த பக்கம் கேப் ஜங்ஷனுக்குள்ளே இப்போதைக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வாங் கிளியா நம்ம செஞ்சுரியனை டிஃபீட் பண்ண ட்ரை பண்ண டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ட்ரீமில் தான் மற்றவங்க எல்லாருமே கேங்கை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. செஞ்சுரியன் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட பார்க்குறாரு. பட் இந்த சக்திகள் எதுவுமே இந்த உலகத்தில் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இவருக்கு தேவை சாங்ஷி கிட்ட இருக்கக்கூடிய 10 ரிங்ஸ் தான். அந்த 10 ரிங்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணி போக போக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இவரை போட்டு பொழுது கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது சரிப்பட்டு வராது போலையே, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணாதான் உண்டு போல அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே விஷாந்தி புக் இருக்கு. நான் ஏன் கடவுளுக்கு சர்வ் பண்ணும், நானே கடவுளாக மாறினா அப்படின்னு அந்த விஷாந்தி புக்கை எடுக்க ஓடுறாரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். உடனே அவனை தடுங்க அப்படின்னு சொல்ல மொத்த அவஞ்சஸும் அங்கே இருந்தவங்க எல்லாருமே செஞ்சுரியன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது உனக்கு சொந்தமானதில்லை, அது மேலே இந்த கையிடுறா அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்ல, இது உனக்கு என்ன சொந்தமானதா, கை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு 10 ரிங்ஸுக்காக நடந்த சண்டை இப்போதைக்கு புக் ஆஃப் விஷாந்திக்காக மாறுது. அதுலேயுமே செஞ்சுரியன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை சமாளிக்க முடியாமல் திணற எதிர்க்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கட்டுப்பாட்டில் இருந்த எல்லா அவஞ்சஸும் வந்து நிற்கிறாங்க. உன் இடத்துல என்னை போட்டு தள்ள ட்ரை பண்ணுறியா, உன்னை நான் என் இடத்துக்கு கூட்டு போகிறேன்டா அப்படின்னு செஞ்சுரியன் தன்னுடைய ஆர்மரில் 2-3 பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரு. டக்குன்னு சுற்றி இருக்க இடம் எல்லாமே சுருங்குது. யாருக்கும் என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. கண்ணு முழிச்சு பார்த்தா எல்லாருமே இப்போதைக்கு குவாண்டம் ரெல்மில் இருக்காங்க. அதுவும் கேங் த கான்கரரோட அந்த கோட்டைக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆண்ட்மேன் 3ல இந்த பக்கம் கேங் த கான்கரரை டிஃபீட் பண்ண அப்புறம் அந்த இடத்த அங்கே சுற்றி இருந்த மக்கள் மொத்தமாக டேக் ஓவர் பண்ணி ஒரு 10-20 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி அந்த இடத்த மாற்றி விட்டுருக்காங்க. பட் டக்குன்னு இந்த பக்கம் கேங் மாதிரியே பல வேரியன்ஸ் இன்க்ளூடிங் செஞ்சுரியன் வந்து நிற்கும் போது அங்கே இருக்க மக்கள் சோடி முடிஞ்சு திரும்ப வந்துட்டாண்டாவன் எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லி தெரிச்சோட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய இந்த பயம் செஞ்சுரியனுக்கு ஒரு விதமான ப்ரைடை கொடுக்குது. பாத்தியாடா என் இடத்தோட மகிமையை இங்கே வச்சு ஒன்று சேரண்டா அப்படின்னு செஞ்சுரியன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை எதிர்த்து நிற்கிறாரு. அப்படியே நம்ம பூமி கிட்ட வரும்போது ராமன்டை எதிர்த்து யாராலையுமே நிற்க முடியல. நம்ம ஸ்பைடர்மேன் மைல்ஸ் ஒன்றா சேர்ந்து இந்த பக்கம் ராமன்டை அடிக்க ட்ரை பண்ணுறாங்க, சுத்தமாக முடியல. கிட்டத்தட்ட கான்ட்வீட்டுக்கு பக்கத்தில் போனால் நம்ம ஸ்பைடர்மேனை பிடிச்ச ராமன்டட் தன்னுடைய செப்டார் வச்சு ஓங்கி அடிக்க 10 அடி தள்ளி போய் விழுறாரு. முகம் மாஸ்க் எல்லாமே கிழிஞ்சு தொங்குது. ஸ்பைடர்மேனால் எழுஞ்சிக்கவே முடியல. இதை பார்த்தா மைல்ஸு ஏய் அவன் மேலே ஏன்டா கை வைக்கிற அப்படின்னு சொல்லி பாஞ்சு போய் ராமன்டட் முன்னாடி நின்று நான் தான்டா ஸ்பைடர்மேனு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போக புள்ள பூச்சிகளாக சுற்றிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு ராமன்டட் மைல்ஸை கழுத்தில் பிடிச்சி தான் செப்டாரை வச்சு குத்தி கொண்டுடுறாரு. இதை எதையுமே தடுக்க முடியாமல் தூரமாக நின்று ஸ்பைடர்மேன் கதறி எழுத்து பார்த்துட்டு இருக்காரு. ரீரி வில்லியம்ஸ் அயன் ஹார்ட் தன்னுடைய டெக்னாலஜி வச்சு இந்த பக்கம் ராமன்டட்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ண இந்த பக்கம் ராமன்டட் செப்டாரை வச்சு ரீரி வில்லியம்ஸோட மொத்த ஆர்மருமே வீக்கன் பண்ணிடுறாங்க. கீழே வந்த ரீரி வில்லியம்ஸை சுற்றி இருந்த கேங் வேரியன்ஸ் அடிச்சே கொண்டுறாங்க. இதை பார்த்து வார் மிஷனுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரில. பயங்கர அடி வாங்கின ஹாக்கையும் கேட் பிஷப் கையிலேயே மயங்கி வந்துடுறாரு. அந்த பக்கம் ஆயிரக்கணக்கான கேங் வேரியன்ஸ் டேர்டெவில் அண்ட் பனிஷரை சுற்றி வளர்த்துடுறாங்க. அவங்க அந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம இம்மோர்டல்ஸை எதிர்த்து எல்லா அவஞ்சஸும் படகட்டி திரண்டு ஓடுறாங்க. அதில் முக்கியமாக நம்ம ராக்கெட் அவர்கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறாரு. அதில் நம்ம பக்கியோட கை வெளில வந்து நம்ம ராக்கெட்டுக்கு 3வது கையாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த கை ஆக்சுவலாக ஹாலிடே ஸ்பெஷலாக நம்ம நெபுலா கிஃப்ட் பண்ணியிருப்பாங்களே அந்த கையாக தான் இருக்கணும்னு தோணுது. இதை பார்த்த சாம் வில்சன் ஹாப்பியாகி பாரு அவன் கை எப்பறம் உங்ககிட்ட வந்துச்சு, வா சண்டையை செய்வான் அப்படின்னு 2 பேருமே லைக் பேர் பண்ணி கேப்டன் அமெரிக்கா அண்ட் பக்கி ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் இவங்க சந்தோஷம் ஒரு நொடி பொழுதுல மறைஞ்சிது. இவங்க என்னதான் கேங் வேரியன்ஸை சமாளித்தாலும் இம்மோர்டல்ஸ் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கான். எழுச்சி ஏமலையோட கை வைக்கிறீங்கன்னு சொல்லி ஒரே அடி சாமோட சுற்றிட்டு இருந்த ஃபால்கன் இறந்துடுறாரு. சாமுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. அடுத்து நீ தான் அப்படின்னு சொல்லி சாமில் எய்ம் வச்ச அந்த கன் பிளாஸ்ட்டை குவில் பாதியில் போய் பாஞ்சு தான் உடம்புல வாங்கி சாமை காப்பாற்றிடுறாரு. குவில் அதே இடத்துல இறந்துடுறாரு. ராக்கெட் அண்ட் க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து இந்த பக்கம் இம்மோர்டல்ஸ் அடிக்க வராங்க. ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் மூலிமா 2 பேரையுமே பஸ்மமாக்கிடுறாரு. இவங்களை தடுக்க வந்த நம்ம கேப்டன் மார்வல் பைனரி ஃபார்மில் இருக்காங்க. அவளை பிடிச்சி தாங்கிட்ட இருக்க அந்த கத்தியை வச்சு
ஒரே சொருவு கேப்டன் மார்வலும் க்ளோஸு. மற்றவங்க எல்லாருமே ஹல்க்கு, ஸ்காரு, ஷீ ஹல்க்கு, கேப்டன் அமெரிக்கா அவங்க எல்லாருமே மிஸ் மார்வல் கிட்ட இருக்க அந்த பேங்கில் ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சுற்றி அணைக்கட்ட இம்மோர்டஸ் காமா எனர்ஜியை வெளிப்படுத்துறாரு. அதிகமான காமா எனர்ஜி தாங்க முடியாமல் ஸ்கார் அண்ட் ஷீ ஹல்க் மயங்கி வந்துடுறாங்க. இந்த காமா எனர்ஜி ஹல்கை பூஸ்ட் பண்ணி ப்ரொஃபஸர் ஹல்கா இருந்தவரை இப்போதைக்கு சாவேஜ் ஹல்கா மாறுறாரு. ஹல்க் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லி கோபத்தில் இந்த பக்கம் இம்மோர்டஸை நோக்கி ஓடி வந்த அவர் இம்மோர்டஸோட வலையிலேயே விழுந்துடுறாரு. குழந்தை மாதிரி யோசிக்கிற பார்த்தியா? அப்படியே சுற்றி இருக்க டெக்னாலஜியை வச்சு ஹல்கை கப்புன்னு பிடிச்ச நம்ம இம்மோர்டஸ் கேரம் போர்டில் ஸ்ட்ரைக் அடிக்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹல்கை ஒரு தட்டி விட்டுறாரு. ஹல்க் இப்போதைக்கு ஸ்பேஸில் தூக்கி எறியப்படுறாரு. குவாண்டம் ரெல்முக்குள்ள செஞ்சுரியன் அவெஞ்சர்ஸை பார்த்து, எத்தனை முறை நான் உங்களை கொல்றது? உங்களை கொன்று எனக்கு போர் அடிக்குது. பேசாமல் எல்லாருமே என் முன்னாடி மண்டிட்டுருங்க. நான் உருவாக்குற புது உலகத்தில் உங்களை என் அடிமையாக உயிர் பிச்சை கொடுத்து வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல தோறு, யார் முன்னாடி மண்டிடுற கூட்டம் இல்லடா இது அப்படின்னு சண்டைக்கு தயாராகிறாங்க. எல்லாரும் தங்களுடைய வெப்பன்ஸை ரெடி பண்ணி இந்த பக்கம் செஞ்சுரியனை அடிக்க வர செஞ்சுரியன் மறைஞ்சிடுறாரு. திரும்பி பார்த்தா கரெக்டாக தோரோட பொண்ணு லவ்க்கு பின்னாடி தோன்றி தான் கத்தியை வச்சு லவ்வை குத்தி கொன்னுறாரு. தோர் உடஞ்சி அழுகிற அந்த சமயத்தில் தோரையுமே அடித்து படுக்க போட்டுட்டு மறைஞ்சு இந்த குவாண்டம் டெல்மோட சக்தியை யூஸ் பண்ணி செஞ்சுரியன் அவஞ்சஸே ஒரு கதி பண்ணிடுறாருங்க. இது எதையுமே சகிக்க முடியாத சாங்ஷி தான் ரிங்ஸோட பவரை ஆக்டிவேட் பண்ணி, இது இங்கேயே முடிய போதுரா அப்படின்னு இந்த பக்கம் நம்ம செஞ்சுரியனை ஒரு அடி அடிச்சிடறாரு. செஞ்சுரியன் இதை எதிர்பார்க்காம, அந்த வளையல்களை உனக்கு யூஸ் பண்ண தெரியுமாடா? முதல்ல குழந்தை நீ உருவாகிறதுக்கு முன்னாடி, இந்த அண்டம் தோன்றதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதுராது. அதை தொடுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. கேங் டைனஸ்டிக்கு சொந்தமானது அது அப்படின்னு சொல்ல, இது எங்கள் அப்பாவுக்கு சொந்தமானதுரா அப்படின்னு சாங்ஷி சொல்லும்போது இவருடைய இருந்த 10 ரிங்ஸுமே 2 வித்தியாசமான கலரில் க்ளோ ஆகுது. ஒரு பக்கம் நம்ம சாங்ஷியோட கோல்டன் கலர், இன்னொரு பக்கம் மேண்டரின் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி ப்ளூ கலர். எதை பார்த்தா செஞ்சுரியனுக்கு ஷாக் ஆகுது. அதை குட்ரா அப்படின்னு தன்னுடைய அந்த டெம்பரல் வெப்பனை வச்சு சாங்ஷி கையில் இருக்க அந்த ரிங்ஸை புடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் சாங்ஷி அந்த வெப்பன்ஸை ஓவர்லோட் பண்ணுற மாதிரி அதிகமான சக்தியை வெளிப்படுத்தி, முடியாதுரா அப்படின்னு அந்த ரிங்கை இழுக்க செஞ்சுரியனோட மொத்த டெம்பரல் வெப்பனுமே டேமேஜ் ஆகிடுது. இது சாத்தியமே இல்லை, இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு ஒரு ஷாக்கில் நிற்க கிளியா உடனே நம்ம பூமிக்கு திரும்பி ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு அமெரிக்கா சாவஸ், வாங், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், சாங்ஷி, தோர் இவங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. கிளியா சாவர நிலைமையில தான் அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறான். அது வழியாக எல்லாருமே பூமிக்கு திரும்ப டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுரியன் தன்னுடைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கையில் இருக்க அந்த ஸ்லிங்கரிங்கை எடுத்து அதன் மூலியமாக ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அங்கே எஸ்கேப் பண்ணிடுறான். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், என் ஸ்லிங்கரிங்கை அப்படியே விட்டுட்டு வர முடியாது, இவன் மல்டிவர்ஸ்க்கு போனானா என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது, நான் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல தோர் திரும்ப வந்துடு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு போக, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இப்போதைக்கு நம்ம கேங் ஓப்பன் பண்ண அந்த போர்ட்டல் வழியாகவே அவன் எங்கே போகிறான் அப்படின்றத ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கேங் கூடவே சேர்ந்து 2 வித்தியாசமான கேங் வேரியன்ஸும் போயிருக்காங்க. ஒருத்தன் பார்க்குறதுக்கு லிசர்ட் பள்ளி போல் இருந்திருக்கான், இன்னொருத்தன் ரொம்ப குட்டியாக சின்ன பையனாக இருக்கான். ஸோ 2 கேங் வேரியன்ஸை சமாளிச்சுக்கிட்டே இப்போதைக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்சல் லெவலில் அந்த செஞ்சுரியன் கேங்கை திறந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் ராமட்டை சமாளிக்க முடியாமல் ஸ்ட்ரீட் லெவல் கதி கலங்கி நிற்க நம்ம ஆண்ட்மேன் உள்ளே வந்து முடிஞ்ச அளவுக்கு கேங் வேரியன்ஸை டிஃபீட் பண்ணி ராமட்டட் முன்னாடி வந்து நின்றுறாரு. இப்போ தான் ஒரு பூச்சியை நசுக்குனேன், இன்னொரு பூச்சி வந்து நிற்கிறேன், என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்க, உனக்கு முன்னாடியே உன்ன மாதிரி இன்னொருத்த நான் பார்த்தவன்டா, நான் கேங் த கான்கரையை அச்சு நொறுக்குனவனா, நீலாம் செல்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான கேங் வேரியன்ஸ் வந்துடுறாங்க. தெரியாதனமாக வாய் விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபைட் திரும்பவும் கிக் ஆஃப் ஆகுது. ஹாக்கை இறந்த உடலை கையில் வச்சுட்டு இருந்த நம்ம கேட் பிஷப் திரும்பி பார்த்தா அங்கே ஜேக் லாக்லி இருக்காரு. ஜேக் லாக்லியை தட்டி எழுப்பி உதவி செய்ய அப்படின்னு கேட்க, ஜேக் லாக்லிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் அவன் மைண்டுக்குள்ளே இன்னொரு சத்தம் எழும்புது, மார்க் ஸ்பெக்டர். ஜேக் லாக்லி, உன்னால் சத்தியமாக சமாளிக்க முடியாது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், உன்னை விட என்னால் அவன் கூட இன்னும் அதிகமாக சண்டை போட முடியும், என்னை இறக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஜேக் லாக்லியும் சரி வாடா வந்து பார்த்துக்க, டேக் கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, மார்க் ஸ்பெக்டர் இப்போதைக்கு ஒரு புது வித்தியாசமான முன்னேட் அவுட்லுக்கில் வந்து ராமாட்டட் கூட பயங்கரமாக சண்டை போடுறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கான்சுவுமே பின்னாடி எடுத்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. பட் கான்சுவை டைரெக்டாக ராமாட்டட்டில் பார்க்க முடியுது. செத்து போன எகிப்திய கடவுள் தானே நீ இருக்க தைரியத்தில் தான் ஆடிட்டு இருக்கான், உன்னை மொதல் போடுறேன்டா அப்படின்னு சொல்லி ராமட்டட் தன்னுடைய பார்வையை கான்சு பக்கம் திரும்பி சண்டையை மேலோக்கி கூட்டி போக, இந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி மூன் நைட் அந்த கான்டிவிட்டை பாதி உடச்சிடுறாருங்க. பட் சுதாரிச்சுக்கிட்ட நம்ம ராமட்டட் கான்சுவை அடித்து நொறுக்கிட்டு மூன் நைட்டுமே குத்தி கொண்டுடுறாரு. ஸோ மூன் நைட்டுமே அதே இடத்துல இறந்து விழுந்துடுறான். ஸ்ட்ரீட் லெவல் கேங்க கம்ப்ளீட்டாக ராமட்டட் ஓட விட்டாரு. அந்த கர்வத்திலேயே நான் வீக்கஸ்ட் லிங்காக இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் நம்ம இம்மோர்டஸ் இப்போதைக்கு கேப்டன் டீமில் இருக்க பாதி பேரை கொண்டாரு. ஷிப்லேருந்து வெளிப்பட்ட அந்த பேண்டை கமலா மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா அவெஞ்சர்ஸும் பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவங்க எல்லாருமே தட்டி விட்டுட்டு இந்த பக்கம் இம்மோர்டஸ் அந்த பேண்டை தான் உடம்போட ஒன்றா சேர்த்துறாருங்க. கையில் ஜஸ்ட் ஒரு பேங்கிள் மாதிரி போடாமல் அதை தான் பாடியோடையே இந்த பக்கம் கேங் ஃபியூஸ் பண்ணிடுறாரு. இந்த சக்திக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், மொத்த காஸ்மோஸும் எனக்கு சொந்தமாக மாறப்போகுது அப்படின்னு ஆல்ரெடி பவர்ஃபுல்லாக இருந்த இம்மோர்டஸ் இப்போதைக்கு
படு பயங்கரமாக மாறிட்டான். சும்மாவே இவனை சமாளிக்க முடியாது. இப்போதைக்கு மற்றவங்க எல்லாருமே காப்பாற்றினா மட்டும்தான் இவனை தடுக்கிறதுக்கு ஒரு வழியவே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். முதல்ல நம்ம உயிரோட தப்பிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்த வண்டர்மேன் கமலா கிட்ட இருக்க இன்னொரு பேண்டை கேட்குறாரு. கமலா ஃபர்ஸ்ட்டு ஹெசிடேட் பண்ணுறாங்க, அதை கொடுக்க மாட்டேன்னு. வண்டர்மேன் என்னால் அந்த சக்தியை ஆக்சஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், கொடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல கமலா இந்த பக்கம் வண்டர்மேன் கிட்ட அந்த பேண்டை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வண்டர்மேன் அந்த பேண்டோட எனர்ஜி யூஸ் பண்ணி தன்னுடைய அயானிக் பிளாஸ்ட்டை வேற மாதிரி ஆம்பிளிஃபை பண்ணுறாரு. உடனே இங்கேருந்து எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு சொல்ல கேங்கோட ஒரு ஆக்டிவ் போர்ட்டல் மூலிமா அங்கே இருக்க அவெஞ்சர்ஸ் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சைமன் நம்ம வண்டர்மேன் அவரை ஆக்டிவேட் பண்ண அந்த அயானிக் பிளாஸ்டோட முழு சக்தியை யூஸ் பண்ணி இமோட்டஸ் அடிக்கிறாரு. இமோட்டஸ் மட்டும் சும்மா இல்லாமல் தான் கிட்ட இருக்க அந்த நெகாபேண்ட் எனர்ஜியை வச்சு அந்த பிளாஸ்டை தடுக்கிறாரு. இந்த சக்தி வெளிப்பட்ட அந்த எனர்ஜிங்கிறது மொத்த அண்டம், இந்த யூனிவர்ஸ் முழுக்கவே சத்தம் ஒளியல் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு எனர்ஜி வெளிப்பட்டிருக்கு. இந்த எனர்ஜியில் நம்ம இமோட்டஸுக்கு பெருசாக ஒன்றும் ஆகல. சைமன் அந்த எனர்ஜியை தாக்கு பிடிக்க முடியாமல் அதே இடத்துல இறந்துடுறாரு. பட் அவன் ஜஸ்ட் எஸ்கேப் ஆகிறதுக்கு இது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இப்போதைக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இப்போதைக்கு இமோட்டஸ் கிட்ட 2வது பேண்டும் கிடைச்சது. இனிமேல் என்னை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு 2 பேண்டையும் போட்டுக்கிட்ட நம்ம இமோட்டஸ் பூமியை நோக்கி ஒரு வித்தியாசமான எனர்ஜியை வெளிப்படுத்துறாரு. பச்சைக்கலை எனர்ஜி. அது ஆல்ரெடி அடிப்பட்ட பூமியை மொத்தமாக வேஸ்ட் லேண்டாக மட்டும் விட்டுருங்க. மேன் மேக்ஸில் வர மாதிரி பூமியே கிடையாது, அது கம்ப்ளீட்டாக இப்போதைக்கு அழிஞ்ச ஒரு பாறை அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு மாற்றி விட்டுது. இந்த அளவுக்கு எனர்ஜியில் செம்ம பவர்ஃபுல்லாக மாறின அந்த கேங்கை மற்ற கேங் வேரியன்ஸ் எல்லாருமே கடவுளாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் இம்மோர்டஸ், கடவுள்ரா, த வர்த்தி கேங் அப்படின்னு தன்னை தானே பெருமை பித்திக்கிறாரு. ஆட்டையை போட்டு பெருமை வரையாடா உனக்கு. இந்த பக்கம் மல்டிவர்சல் லெவலில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்டேருந்து தப்பிக்கணும் ட்ரை பண்ண சென்ச்சுரியன் ஒரு கட்டத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கையில் மாட்டிடுறாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தன்னுடைய சக்தியை யூஸ் பண்ணி அந்த ஸ்லிங்கரிங்கை சென்ச்சுரியன் கிட்டேருந்து எடுக்க அவர் கடைசியாக ஓப்பன் பண்ண போர்ட்டல் சென்ச்சுரியனை கரெக்டாக நம்ம ராமட்டன் காலடியில் வந்து விழ வச்சது. சென்ச்சுரியன் வந்துட்டியா கடைசியா? எங்கேப்பா அந்த ரிங்கை தேடி தானே போனேன், எங்கே காட்டு பார்க்கலாம் அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு சென்ச்சுரியன் ஃபெயில் ஆகிட்டான்னு. மல்டிவர்சல் லெவலில் இப்போதைக்கு ஸ்லிங்கரிங்கை எடுத்த நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அங்கேருந்து கிளம்பலாம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு போர்ட்டல் இவருக்கு பின்னாடி ஓப்பன் ஆகுது. அங்கே பார்த்தா நம்ம ரீட் ரிச்சர்ஸ் வந்து நிற்கிறாரு. ரீட் ரிச்சர்ஸ், உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு அவர் கேட்க பக்கத்தில் இந்த சூஸ்டாம், நாங்கள் வந்ததுக்கு காரணம் உன் உலகத்தை காப்பாற்றுறதுக்கு மட்டும் இல்லை, இந்த மொத்த அண்டத்தையும் காப்பாற்றுறதுக்கு. மல்டிவர்ஸே அழியிற நிலைமையில் இருக்குது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், உங்கள் உதவி எங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த போர்ட்டல் மூலிமா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை டிவிஏக்குள்ளே இப்போதைக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு இது எல்லாமே புதுசாக இருக்குது, என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி எட்டி பார்த்தா அங்கே ஆல்ரெடி நம்ம டெட்பூல், உல்வரின், டோபி மெகுயர், ஆண்ட்ரூ கேஃபில்ட், கோஸ்ட் ரைடர் அண்ட் முக்கியமாக நம்ம ரீட் ரிச்சர்ஸோட பையன் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் சொல்லி எல்லாருமே நிற்கிறாங்க. மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸுங்கிற அந்த டைட்டில் அவர் நோட் பண்ணுறாரு கீழே இருக்க அந்த ஃபோல்டரில். நீங்களாம் யார், என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க பின்னாடி இந்த ஒரு சத்தம் நம்ம மோபியஸ் அண்ட் ஹண்டர் B-15 வந்து கேங்கை தடுக்க அதுக்காக தானே எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவனை தடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் அழிக்க நினைக்கிற மல்டிவர்ஸை காப்பாற்றணும், அதான் நம்ம வேலை, அதுக்கு தான் அவனை கூட்டிகிட்டு வந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்ல மோபியஸ் டிவி என்ன இடண்டா அது, எங்கே என்ன கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஷாக் ஆகி நிற்க அங்கே சின்னதாக இந்த பக்கம் நம்ம டிவிஏனா என்ன, அது எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வரலாறை மோபியஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. முக்கியமாக இப்போதைக்கு லோக்கி தான் இந்த சென்டர் ஆஃப் மல்டிவர்ஸில் உட்காந்துட்டு இருக்கான். எல்லா டைம்லையுமே ஃபெயில் ஆகாமல் உலகம் ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவன் தான். அவன் முதல்ல பார்த்த ஹீ ஹூ ரிமைன்ஸ் ஆரம்ப காலகட்டத்தில் அவனுக்கான சொந்தமான ஒரு டைம்லைனை உருவாக்கி வச்சிருந்தான். அது மாறுபட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் இப்போதைக்கு திரும்பவும் கேங்கோட அந்த போருங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு போர் ஹீ ஹூ ரிமைன்ஸ் எல்லாம் நடத்தப்பட்டு ஜெயிச்சும் இருக்கான். இப்போ அந்த போர் திரும்ப நடத்தப்படுற அந்த சமயத்தில் இப்போ ஜெயிக்க போகிறவன் இதுக்கப்புறம் எப்படி ஒரு டைம்லைனை உருவாக்கவும் தெரியாதுல்ல, அதனால் எல்லா கேங்கையுமே நிறுத்தி இந்த மல்டிவர்ஸை காப்பாற்றணும். அதுக்கு உன்னோட உதவி எங்களுக்கு தேவை, உன்னால் மட்டும்தான் கமலா கான் அண்ட் ஸ்பைடர்மேனை இங்கே கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஸ்பெசிஃபிக்காக இவங்க 2 பேரை மட்டும் கூப்பிட்டாங்கன்னு தெரில. இவங்க எல்லாருமே பேஸ் பண்ணி இப்போதைக்கு லைஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு அந்த லைஃப் ஆர்க்கோட வேலையே ஆங்கர் பாயிண்ட்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு அவெஞ்சர்ஸ் டீமை பில்ட் பண்ணணும்னு சொல்லி தான். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுற்றுது, என்ன நடக்குதுன்னு சொல்லி உட்காந்து கேட்டிருக்க அந்த சமயத்தில் அப்படியே இப்போ ஜெயிச்ச இம்மோர்டஸ் அவருடைய இந்த டெமோக்ரஸ் ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேங் வேரியன் மீட்டிங்கை ஏற்படுத்தியிருக்காரு. அவர்கிட்ட அந்த நெகாபேன்ஸ் இருக்க அந்த காரணத்தினால யாருமே இமோட்டஸை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை. முக்கியமாக ராமட்டன் சரண்டர் ஆயிடுறாரு, நான் உங்கள் அடிமைன்னு. அந்த இடத்துல ராமட்டன் சென்ச்சுரியனை பார்த்தீங்கன்னா கூட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அவர் கூடவே தப்பிச்சு வந்த 2 கேங் வேரியன்ஸுமே பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஒரு பெரிய கொலோசத்தில் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அங்கே நடக்கிற விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க. இமோட்டஸ் கையை தூக்கி என்னை எதிர்த்து நிற்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறத செய்யாதவங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத பாருங்க அப்படின்னு அவருடைய கையை இறக்க தூரத்துலேருந்து 2 அம்பு சென்ச்சுரியன் கூட தப்பிச்ச அந்த 2 கேங் வேரியன்ஸுமே போட்டு தள்ளிது. நான் சொன்னால் அது நடக்கணும், நடக்கலைனா அத்தனை பேரும் என் கையால் சாவுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது சென்ச்சுரியன், உன் கையால் நான் ஏன்டா சாகணும், நான் உனக்கு வேலை செய்யலை, கேங் கவுன்சிலுக்கு தான் வேலை செஞ்சுட்ருக்கேன், நீ என்ன இவங்க எல்லாருக்குமே லீடரா,
இவங்க எல்லாருக்குமே கடவுளா அப்படின்னு செஞ்சுரியன் ஆக்சுவலாக இமோட்டஸை எதிர்த்து பேசுகிறாரு. பட் கையில் இருக்க அந்த நெகா பேண்டை பார்த்தோன்னே நான் தப்பு பண்ணிட்டேன் தான், மிஸ் பண்ணிட்டேன், அந்த ரிங்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் ஒன்றும் கடவுள் இல்லையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறாரு. ராமாட்டட் சும்மா இல்லாமல் நம்ம செஞ்சுரியனை போட்டு கொடுக்குறது வேலையாக பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் இமோட்டஸ், அதுக்காக தானப்பா உன்னை இங்கே கூட்டு வந்திருக்கேன், நீ எனக்கு ரொம்பவே லாயலாக இருக்க, ஆனால் செஞ்சுரியனை பாரு என்னை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான், என்னுடைய பிளான் மேலே அவனுக்கு சந்தேகம் ஏற்படுது, அது தப்பு இல்லை, தப்பு தானே, உனக்கு என்ன செய்யணும்னு தெரியும், சர்டன்லி நீ ஒரு வீக்கஸ்ட் லிங்க் கிடையாது, உன்னால் சுயமாக யோசிக்க முடியும் தானே அப்படின்னு ஏதோ மேனிப்புலேட் பண்ணி இந்த பக்கம் ராமட்டை செஞ்சுரியனுக்கு எதிராக திருப்பி விட்றாங்க. இந்த உண்மை செஞ்சுரியன் புரிஞ்சு போச்சு. டே அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதரா, நான் உனக்கு எவ்வளோ இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கேன், உனக்கு கைகள் கொடுத்தது நான் தானே, கிட்டத்தட்ட 2 பேரும் அண்ணன் தம்பிக்க போடுற, we are brothers, நமக்கு நடுவில் இவன் யாரா அப்படின்னு சொல்லி பேசி ராமட்டட் மனசை கரைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ராமட்டட் அதை எல்லாத்தையுமே மீறி பட்டுன்னு அந்த கையில் இருக்க அந்த கத்தியை வச்சு செஞ்சுரியனோட கழுத்திலே குத்தி, என் விசுவாசம் இமோட்டஸுக்குடா அப்படின்னு சொல்ல நிழலில் சுற்றிட்டு இருந்த இமோட்டஸ் வெளியில் வந்து செஞ்சுரியனை கழுத்திலே பிடிச்சி அவனுடைய மொத்த சோல் எனர்ஜியுமே அப்படியே உள்வாங்கிக்கிறாரு, அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே மற்றவங்க எல்லாருமே சரண்டர், அவ்வளோதான் ராமட்டன் நீங்கள் சொல்கிறத செய்கிறது என் கடமை அப்படின்னு சரண்டர் ஆவேன். அங்கே இருந்த கேங் வேரியன்ஸ் எல்லாருமே கேங் பிரைம் வாழ்க, கேங் பிரைம் வாழ்க அப்படின்னு சொல்லி கோஷமிட ஆரம்பிக்கிறாங்க. கேங் பிரைமா நல்லா இருக்கே அப்படின்னு இம்மோட்டஸும் அவங்க எல்லாருக்குமே ஒரு கடவுளாகவே மாறிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் பியாண்ட் ஜோனுக்கு வரோம். இருள் சூழ்ந்த அந்த இடத்துல ஜானட்டோட ஒரு சத்தம் கேட்குது. யார் கேங்குன்னு தெரியுமா அப்படின்னா இந்த பக்கம் கேங்கோட க்ளோன்ஸ் எல்லாருமே கேங் த கான்கரரை போட்டு புதைச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா அவளை விட்டு போனேன், ஏன்டா ரவனாவை கொன்னேன், ஏன்டா உன் பிள்ளைய கொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விகளும் கேங் த கான்கரருக்கு பழைய மெமரிஸை ட்ரிகர் பண்ணுது. சின்ன வயசில் கேங் அண்ட் ரவனா ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ரோஜா செடி கூட்டத்துக்கு நடுவில் இவங்களுடைய வாழ்க்கை அமைதியாகவும் அழகாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா கேங் கவுன்சிலுங்கிற ஒரு விஷயமே இவருக்கு தெரிய வருது. கேங் கவுன்சிலுக்குள்ள போய் பார்த்தா அங்கே எல்லாமே கரப்ட் ஆகியிருக்கு. ஆனால் வேறு வழியில் கேங் கவுன்சிலோட பேச்சை கேட்டு பல வித்தியாசமான டைம்லைன்ஸ் பல அவெஞ்சர்ஸை இந்த பக்கம் கேங் த கான்கரர் துரத்தி அழிச்சிருக்காரு. இதன் மூலிமா கேங் கவுன்சில் அவர் வாழ்ந்த அந்த உலகத்தை இவருடைய ராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. அங்கே ஒரு அமைதியான அழகான வாழ்க்கையை தான் ரவனா கூட ஆக்சுவலாக கேங் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் கேங் கவுன்சில் எடுக்கிற இந்த முடிவுகள் கேங் த கான்கரருக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா ஒரு பக்கம் மல்டிவர்ஸை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் மல்டிவர்ஸை அழிக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன தாண்டா உங்களுக்கு பிரச்சனை, இந்த கேங் கவுன்சில் இருக்க வரைக்கும் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது போலையே அப்படிங்கிற தாட் அவன் மைண்டில் அடிக்கடி ஏற்படுது. அப்போ தான் சாங்ஷியோட அந்த ரிங்லேருந்து வர அந்த பீக்கன் இவருக்கு சிக்னல் அனுப்பியிருக்கு. அந்த சிக்னலை இவர் தான் ட்ராக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த ரிங் மட்டும் கிடைச்சா கேங் கவுன்சிலை மொத்தமாக அழிச்சிட்டு என்னுடைய கேங் வேரியண்ட்டே இல்லாத ஒரு டைமில் நான் உருவாக்கிடுவேன், ஒரு கடைசி ஃபைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் போல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இதை பிடிச்சிக்கிட்ட நம்ம ரவானா, நீங்கள் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இதை தேடி நீங்கள் போகக்கூடாது, போனீங்கன்னா கண்டிப்பாக கேங் கவுன்சிலுக்கு தெரிஞ்சு நீங்கள் மாட்டிப்பீங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க, நாங்கள் புதுசாக பில்ட் பண்ணிக்கலாம், புதுசாக ஒரு வாழ்க்கை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதை நான் செஞ்சே ஆகணும், இல்லைனா கடைசி வரைக்கும் அந்த கேங் கவுன்சில் என்னை துரத்திட்டு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு ரவானாவை அங்கே தனியாக விட்டுட்டு இந்த பீக்கன் தேடி போயிருப்பாரு. இதை பிடிச்சிக்கிட்ட கேங் கவுன்சில் உள்ளேருந்து எங்களை அழிக்க ட்ரை பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேங் த கான்கரரை பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க. என்ன காரணத்துக்காக கட்டி போட்டாங்க, எதுக்காக இந்த கேங் த கான்கரருக்கு கவுன்சிலை பிடிக்கலன்னு சொல்லி இந்த ஸ்கிரிப்டில் எங்கேயுமே தெளிவாக மென்ஷன் செய்யல. பட் எப்படியோ இந்த பக்கம் கேங்கை எதிர்த்து, அந்த கேங் கவுன்சிலை எதிர்த்து கேங் த கான்கரர் ஒரு வித்தியாசமான முடிவை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அது டெக்னிக்கலாக அந்த 3 பேருக்குமே பிடிக்காத சமயத்தில், நீ இந்த இனத்துக்கு துரோகி, உன்னை இந்த இடத்துலேருந்து இந்த டைமில் இந்த மல்டிவர்ஸ்லேருந்து வெளியேற்றுறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்ல, அங்கே இருந்த கேங் எனக்கு எந்த தண்டனைனாலும் கொடுங்க, ஆனால் என் பொண்டாட்டி விட்டுருங்க, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, விட்டுறேன், உயிரை எடுத்து விட்டுறேன், நரகத்தில் 2 பேருமே போய் சந்தோஷமா இருக்கடா அப்படின்னு கொடூரமாக சிரிக்கிறாரு. கேங் த கான்கரருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, அவன் ஷிப்லேயே கட்டி இந்த மல்டிவர்ஸ்லாம் தூக்கி வெளில இறங்கிடா அப்படின்னு சொல்ல, கேங் த கான்கரரை அவன் ஷிப்பில் கட்டுறதுக்காக போகிறாங்க. பட் அவன் ஷிப் கண்ட்ரோல் மொத்தமே கேங் த கான்கரர் தெரிஞ்சிருக்கோம்ல, பட்டுன்னு ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி தான் உலகத்துக்கு போய் பார்த்தா அந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் முடிகிற தூரத்தில் இருந்த ஒரு சின்ன மரத்தில் ரவனாவை தூக்கில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. மொத்தம் அந்த கேங்கோட உலகமே அழிஞ்சு எரிஞ்சிட்டு இருக்கு. கேங் த கான்கரர் கத்திரி அழ ஆரம்பிக்கிறாரு. ரவனா உன்னை கொண்டுட்டாங்களே, எல்லாமே ஏன் தப்பு தானே, நீ எவ்வளோ சொல்லி நான் வந்து உங்கள் பேச்சை கேட்காம போனல, ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ரவானாவை அந்த மரத்துக்கு கீழே புதைச்சிடுறாரு. புதைச்ச அந்த இடத்துல ஒரு சின்ன வட்டத்தை போடுறாரு. இந்த வட்டம் ஆப்வியஸாக அந்த சீக்ரெட் டைம்லைனை குறிக்கிறது தான். யாருமே இவங்க இல்லாத ஒரு உலகத்தை உனக்காக நான் உருவாக்குறேன், இந்த டைம்லைனை உனக்காக நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சபதத்தை எடுக்க கரெக்டாக அந்த இடத்துல நம்ம இமோட்டஸும் மற்றவங்க எல்லாருமே கேங் வேரியன்ஸோட வந்து, எனக்கு தெரியும்டா நீங்கள் தான் வருவேன்னு
அவனை பிடிச்சி இங்கேருந்து எக்ஸைல் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல கேங் த கான்கரர் உன்னை விட மாட்டேன்டா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போதே அவன் அந்த ஷிப்லேயே ஏற்றி குவாண்டம் டனலுக்கு காமிச்சிருவாங்க. அங்கே தான் குவாண்டம் மேனியா நடந்திருக்கும். அங்கிறது இப்போதைக்கு பியாண்ட் ஜோனில் மாட்டிக்கிட்ட நம்ம கேங்குக்கு இந்த பழைய மெமரிஸ் புது உத்வேகத்தை கொடுக்குது. புதுசாக எல்லாத்தையுமே பில்ட் பண்ணணும் அப்படின்ற ரவணா சொன்ன அந்த வார்த்தை மட்டும்தான் இப்போதைக்கு கேங்கோட மைண்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு ஃபோக்கஸ்டான ஆளாக மாறுறாரு. அவரை சுற்றி அமைக்கிட்டு இருந்த க்ளோன்ஸ் எல்லாமே இப்போதைக்கு கேங் 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 அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்குது. எல்லாருக்குமே இப்போதைக்கு ஒரே பாயிண்ட் தான், ரவானா கூட வாழணும். இதனால் மொத்த அங்கே உருவாக்கப்பட்ட எல்லா க்ளோன்ஸும் இப்போதைக்கு ஒன்றோட ஒன்று இணைய ஆரம்பிக்குது. அது எல்லாமே நம்ம கேங்குக்குள்ளே மறைய ஆரம்பிக்குது. கேங்க் டெக்னிக்கலாக அங்கே இருக்க எல்லா க்ளோன்ஸையுமே தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணுறாரு. ஒவ்வொரு க்ளோனாக அவர் அப்சர்வ் பண்ண இவருடைய எனர்ஜி எல்லாம் மீறி அதிகமாகுது. அவர் தன்னுடைய ஆர்மரை பக்காவாக ரெடி பண்ண அந்த க்ளோன்ஸோட எனர்ஜி இவரை கிட்டத்தட்ட கடவுள் ரேஞ்சுக்கு ஒரு பிரைட்டான ஏஞ்சலிக் லுக்குக்கு மாத்திர மாதிரி சொல்கிறாங்க. பத்ததுக்கு வரைக்கும் அப்போ தான் கரெக்டாக இன்னொரு ப்ராபபிலிட்டி ஸ்டாமும் வந்திருக்கும். கேங் அது பக்கம் திரும்பி அந்த ஸ்டாமையுமே தனக்குள்ளே உள்வாங்கிக்கிறாரு. அது இவருக்கு அபரிவிதமான எனர்ஜியை கொடுத்து சாதா கேங்கை இப்போதைக்கு பியாண்டர் கேங்காக மாற்றி விட்டுது. வரண்டா உங்களை தேடி அப்படின்னு பியாண்டர் கேங் மல்டிவர்ஸுக்கு வெளியில் போய் எட்டி பார்க்குறாரு. மல்டிவர்ஸே இப்போதைக்கு கதன்னு எரிஞ்சிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு டைம்லனா அழிஞ்சிட்டு இருக்கு. பட் எர்த்து 616 தாண்டா நீங்கள் இருக்கீங்க, வரண்டா அப்படின்னு கேங் இப்போதைக்கு 616 நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. 616 எர்த்தை இப்போதைக்கு கம்ப்ளீட் வேஸ்ட் லேண்டாக மாறிடுச்சுங்க. ஆசிட் மழை பொழியுது. தப்பிச்சு போச்சவங்க அங்கங்கே போய் ஒதுக்க ஆரம்பிக்க இந்த பக்கம் அவெஞ்சர்ஸ் டோனி ஸ்டாக்கால் கட்டப்பட்ட ஒரு சீக்ரெட் பங்கருக்குள்ளே ஒழிச்சிட்டு இருக்காங்க. மிச்சம் மீதி இருக்க எல்லா அவெஞ்சர்ஸும் இப்போதைக்கு அங்கே தான் இருக்காங்க. அந்த சீக்ரெட் பங்கரில் ஒரு சின்ன ஃபோட்டோ இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ஓஜி அவெஞ்சர்ஸ் 6 பேருமே ஒன்றா இருக்க மாதிரி. அதை பார்த்தா நம்ம ஸ்பைடர்மேன் ஐ மிஸ் டோனியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே உன்னால் முடியும்னு சொல்லுவார். அவ்வளோ தைரியம் கொடுத்த டோனியை நான் மிஸ் பண்ணுறேன். சாம் வில்சன், ஸ்டீவ் ராஜர்ஸை நான் மிஸ் பண்ணுறேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எந்திரிச்சு நின்று அடிக்கிற அளவுக்கு ஒரு தைரியம் அவன்கிட்ட இருக்கு. அந்த தைரியத்தை நான் மிஸ் பண்ணுறேன். மிஸ் மார்வல், கேரல் டான்வர்ஸை நான் மிஸ் பண்ணுறேன். பயோனா என்னன்னே தெரியாமல் எத்தனை பேர் வந்தாலும் ஏறி மிதிச்சுட்டு போகிறேன். அந்த தைரியத்தை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல சாங்ஷி, நீங்கள் சொல்கிற இங்கே யாரையுமே நான் நேரில் பார்த்ததில்ல, ஆனால் ஓவராலாக நான் அவெஞ்சர்ஸே மிஸ் பண்ணுறேன். அவங்க இருக்கும்போது நமக்கு கிடைச்ச அந்த நம்பிக்கையை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் தோர் இறங்கி பேசுகிறாரு. நான் என் குடும்பத்தை மிஸ் பண்ணுறேன். என் அப்பா, என் அம்மா, என் தம்பி, என் மகன், அவங்களுக்கு பதிலாக நான் போயிருக்கலாம்ல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அந்த லோவஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது சாம்பிள்சன் உள்ள வந்து, சரி நம்ம எல்லாருமே நிறைய விஷயங்களை இழந்திருக்கோம். இந்த உலகமும் இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்களை இழந்துருச்சு. ஆனால் நம்மளை இழக்கலையே, நாம் இருக்கோம்ல, நம்மளால் இப்போ விட்டு கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்துட்டோன்னா இவ்வளோ தூரம் நம்ம சண்டை போட்டு இங்கே வந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே ஹல்க்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல இவங்க வந்து அந்த பங்கரே அதிர ஆரம்பிக்குது. எல்லாருமே வெளியில் வந்து எட்டி பார்த்தா அங்கே ஒரு மிகப்பெரிய படையோட இம்மோட்டர்ஸ் ராமட்டட் நடந்து வந்துட்டு இருக்காங்க பல்லக்கில். எல்லாருமே அவங்க வெப்பன்ஸை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் முடிவாகிறதா, வல்ஹாலாவுக்கு போக நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தோர் போர் முழக்கமிட்டு முன்னோக்கி போகிறாரு. அவங்க எல்லாருமே லீட் பண்ணி இப்போதைக்கு கேப்டன் அமெரிக்கா அந்த அவெஞ்சர்ஸ் டீமை ஃபார்ம் பண்ணிட்டு வர ராமட்டட் எல்லாருமே கேங் பிரைம் முன்னாடி மண்டிடுங்க அப்படின்னு சொல்ல, இந்த முழங்கால் யாருக்கும் மண்டிடாதரா அப்படின்னு பேசும்போதே இந்த பக்கம் நம்ம இம்மோட்டர்ஸ் முன்னாடி வந்து, நல்லா தைரியமாக தான் பேசுகிற நீ, நான் முன்னாடி கொடுத்த ஆஃபரை திரும்ப ஒன்று கொடுக்குறேன், என் கூட வந்து சேர்ந்துக்க, என்னுடைய மெசஞ்சர் ஆஃப் டெத்தாரு, உன் உயிரை நான் பிச்சை போடுறேன், அதுக்கு பதிலாக நான் சொல்கிறத கேட்டு அடிமையாக வந்துரு அப்படின்னு சொல்ல, கேப்டன் 2 அடி முன்னாடி எடுத்து வச்சு தான் ஷீல்டை மேலே தூக்கி அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்ல இருக்க எல்லா அவெஞ்சர்ஸ் மிச்சம் மீதி இருக்கவங்க எல்லாருமே கேங் எதிர்த்து சண்டை போடுறாங்க. அந்த கேப்புக்கு நடுவில் கேப்டன் தன்னுடைய ஷீல்டை இம்மோட்டர்ஸ் மேலே தூக்கி எறிய அந்த ஷீல்டை புஷ் பண்ணி ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி சாங்ஷியும் அவருடைய ரிங்ஸை வச்சு ஷீல்டை பூஸ்ட் பண்ணுறாரு. அந்த ஷீல்ட் பாஞ்சு போய் நம்ம இம்மோட்டர்ஸோட ஒரு கண்ணத்தை மட்டும் கேறுது. ஒரு துளி ரத்தத்தை பார்த்தா மற்ற கேங் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே இம்மோட்டர்ஸ் முகத்திலே காயம் வந்துருச்சு, கடவுள் முகத்திலே காயமா அப்படின்னு சொல்லி உறைஞ்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இம்மோட்டர்ஸ் அந்த கோபத்திலே இறங்கி தன் நெகாபேன்ஸை வச்சு அதிக பவர்ஃபுல்லான எனர்ஜி பிளாஸ்ட்டை ஒவ்வொரு அவெஞ்சர் மேலுமே கொடுக்குறாரு. எந்த அவெஞ்சராலுமே அதை தாங்க முடியல. கேப்டன் சுருண்டு கீழே விழுறாரு. தோர் என் நேரம் வந்துருச்சு அப்படின்னு மயக்கமாக சாங்ஷி தான் முழு எனர்ஜியை திரட்டி இப்போதைக்கு மொத்த ரிங்கையுமே இம்மோட்டர்ஸ் மேலே ஏவுறாரு. இம்மோட்டர்ஸ் சிம்பிளாக அந்த நெகாபேண்டை வச்சு அதை டிஃப்ளெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சாங்ஷியுமே தூக்கி தூரமாக எரிச்சிடுறாருங்க. இப்போ சாங்ஷி கிட்ட இருக்க அந்த 10 ரிங்குமே கீழே வந்தது. இதை பார்த்த இம்மோட்டர்ஸ், நான் எதிர்பார்த்தது இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு நினைக்கலையே, என்கிட்ட வந்துருக்காரு செல்லங்களா அப்படின்னு சொல்லி அவர் கையை நீட்ட அந்த ரிங் அப்படியே வைப்ரேட் ஆகிக்கிட்டே இப்போதைக்கு இம்மோட்டர்ஸ் பக்கம் போகுது. இம்மோட்டர்ஸை நெருங்கின அந்த ரிங் டக்குன்னு ரூட்டை மாதிரி வானத்துக்கு போயிடுச்சு. எங்கடா போகுதுன்னு சொல்லி இம்மோட்டர்ஸ் எட்டி பார்த்தா மிக பிரகாசமாக பியாண்டர் கேங்கை வந்து நிற்கிறாரு. பியாண்டர் கேங் கையில் அந்த ரிங் இப்போதைக்கு போய் மாட்டிக்கிச்சுங்க. ராமட்டட் துரத்தி அடிக்கப்பட்ட கான்கரர் வந்துட்டான்
அப்படின்னு கதற மற்ற எல்லா கேங் மெம்பர்ஸும் ஒரு மாதிரி பய உணர்ச்சியிலே நிற்கிறாங்க. மயங்கி விழுந்த நம்ம கேப்டனை எழுப்பின ஆண்ட்மேன் அவன் வந்துட்டான், உண்மையான கேங் வந்துட்டான் அப்படின்னு மேல் பக்கமாக கை நீட்டி காமிக்க அங்கே வந்து அந்த பியாண்டர் கேங் தன்னை மாதிரியே லட்சக்கணக்கான கேங் குளோன்ஸ் உருவாக்குறாரு. ஏன்னா இவர் தான் டெக்னிக்கலாக இப்போதைக்கு ப்ராபபிலிட்டிஸ்டாமே மொத்தமாக அப்சர்வ் பண்ணி தன்னுடைய முடிவுகளை பேஸ் பண்ண ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குளோன்ஸ் உருவாக்கி ஒரு பெரிய போருக்கு தயாராகிறாரு. இமோட்டஸ் இப்போவும் கெத்தா மரியாதையாக ரிங்கை கொடுத்துரு, உன்னை நான் அப்படியே விட்டுறேன், இல்லைனா கொன்று புதைச்சிருவேன்னு சொல்ல, நீ ஏனும் திருந்தலையாடா, யாரை கொள்றான்னு பார்த்துடலாம். இந்த போருக்கான முடிவு, கேங் டைனாஸ்டிக்கான முடிவு இன்னைக்கு நடக்கும். அப்போ புரிஞ்சுப்பீங்க எந்த கேங் ஜெயிச்சான்னு அப்படின்னு சொல்ல பின்னாடி இருக்க அந்த குளோன்ஸ் எல்லாமே கேங் 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 அப்படின்னு கரகோஷம் விட இந்த மல்டிவர்சல் கேங் வார் ஆரம்பிக்குதுங்க. அந்த பக்கம் இமோட்டஸ் கீழே கேங் வேரியன்ஸும், இந்த பக்கம் நம்ம பியாண்டர் கேங் கீழே கேங்கோட க்ளோன்ஸும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக இமோட்டஸ் வெர்சஸ் பியாண்டர் கேங்கை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களாம். ரெண்டு பேரும் அடித்து நோத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு ரியாலிட்டியில் நடக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரோட சக்தியும் அதிகமாக இருக்குது. இந்த வாட்டிஃபில் பார்த்துருப்பீங்களா, வாட்சர் வெர்சஸ் அல்ட்ரான், அந்த ஃபைட் மாதிரியே ஒவ்வொரு பஞ்சுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான யூனிவர்ஸுக்கு இந்த பக்கம் பியாண்டர் கேங் அண்ட் அந்த இமோட்டஸ் கேங் போயிட்டு வராங்களாம். அண்ட் அந்த யூனிவர்ஸ்க்கு போக அந்த டைம்லைனும் அழியிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்க அந்த கேப்பில் தான் கரெக்டாக டிவியோட அந்த லைஃப் ஆர்க்கும் இங்கே வருது. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வெளியில் வந்து ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஸ்பைடர்மேன் மயங்கி விழுந்த மிஸ் மார்வலை கை தாங்களாக தூக்கி பிடிச்சிருக்காரு. தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி டெட்பூல் அண்ட் உல்வரின் இறங்கி மற்ற கேங் வேரியன்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ண கரெக்டாக டோபி அண்ட் ஆண்ட்ரூ உள்ள போகுது. என்ன பீட்டர் ஒன் நல்லா இருக்கா, உன்னை கூட்டு போக தான் வந்தோம் அப்படின்னு நம்ம ஸ்பைடர்மேன் அண்ட் மிஸ் மார்வலை லைஃப் ஆர்க்கில் ஏற்றி அங்கே கிளம்புறாங்க. அந்த பக்கம் எல்லா டைம்லையுமே மல்டிவர்சல் இக்ட்ராஸ்லேருந்து பிடிச்சிட்டு இருந்தால் நம்ம லோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக டைம்லைனை கைவிட ஆரம்பிக்கிறாரு. அவர் கையிலேருந்து அந்த நழுவ ஆரம்பிக்குது. எனக்கு தைரியத்தை கொடுங்க ஆல்ஃபாதர் அப்படின்னு லோக்கி முடிச்ச அளவுக்கு அதை கெட்டியாக பிடிக்க ட்ரை பண்ண யூனிவர்சல் லெவலில் தாவி சண்டை போட்டிருந்த இம்மோட்டஸ் அண்ட் பியாண்டர் கேங் இப்போதைக்கு மல்டிவர்ஸ் 3க்கு வெளியிலே வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பியாண்டர் கேங் அடிச்சடியில் இம்மோட்டஸ் லோக்கிக்கு பக்கத்தில் போய் விழுந்துடுறாரு. நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு லோக்கி கேட்க இம்மோட்டஸ் உன் சக்தியை எடுத்து அவனை அடிக்கிறேன்டா அப்படின்னு செஞ்சுரியனோட சக்தியை உறிஞ்சின மாதிரி இப்போதைக்கு லோக்கியோட அந்த சக்தியுமே உறிஞ்ச ட்ரை பண்ணுறாரு. லோக்கியால் டிஃபெண்டும் பண்ண முடியல, எதிர்த்து நிற்கவும் முடியல. இதை பார்த்த பியாண்டர் பரபரன்னு இந்த பக்கம் நம்ம இமோட்டஸ் பக்கத்தில் வந்து அவனை அடித்து நவுத்தி லோக்கியை கை தாங்களாக பிடிக்கிறாரு. லோக்கி கையில் இருந்த அந்த மொத்த டைம்லைனும் நழுவி இப்போதைக்கு பியாண்டர் கேங் கையில் வந்து விழுது. லோக்கி அங்கேயே மயக்கமாக மொத்த மல்டிவர்சல் ட்ரீயுமே இப்போதைக்கு கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இமோட்டஸ் பியாண்டரை பார்த்து மல்டிவர்சலில் நான் காப்பாற்றணும்னு நினச்சேன், ஆனால் அதை விட அதை அழிகிறத பார்க்குறதுக்கு சந்தோஷமே தண்ணிடா, இந்த மொத்த மல்டிவர்ஸை நான் எரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சாவது ட்ரை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு பியாண்டர் கேங் இமோட்டஸை அந்த மொத்த மரத்துக்குள்ளேயே தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க மீட் பண்ணுற ஒவ்வொரு பிரான்ச்சும் உடஞ்சி கீழே விழ ஆரம்பிக்குதுங்க. ஐ மீன் லிட்டரலாக இவங்க போகிற அந்த சண்டையால் மல்டிவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்குது. பியாண்டர் கேங் இந்த இடத்துல செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காரு. உன்னால் என்ன தடுக்க முடியும்னு நினைக்கிறியா, எத்தனை பேரை கொண்டு நான் இங்கே வந்தேன்னு தெரியுமா அப்படின்னு இமோட்டஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பியாண்டர் கேங் கையில் இருக்கக்கூடிய அந்த டைம் லைன் டெக்னிக்கலாக இமோட்டஸை சுற்றி வளைக்க ஆரம்பிக்குது. ரவோனாவை எப்படி கயிறில் கட்டி ஒரு மரத்தில் தொங்க விட்டாங்களோ அதே மாதிரி இப்போதைக்கு பியாண்டர் கேங் அந்த டைம்லைனையே ஒரு கயிறாக யூஸ் பண்ணி இம்மோட்டஸை இந்த மல்டிவர்ஸுங்கிற மரத்தில் தொங்க விட ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. டேய் கொலை செய்கிறத கவிதை மாதிரி எழுதிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இம்மோட்டஸ் தன்னுடைய இந்த நெகா பேண்டை யூஸ் பண்ணுறாரு. அது ஃப்ளிக்கராக ஆரம்பிக்குது. தன் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு போகிறத உணர்ந்துக்கிட்ட இம்மோட்டஸ் என்னை விட்டுருன்னு சொல்லி கத்த ஐ ஆம் கேங் அப்படின்னு சொல்லி கையில் இருக்க அந்த டைம்லைனை இழுக்கிறது மூலிமா இம்மோட்டஸ் உடம்பை துண்டு துண்டாக பிச்சு போட்டுறாரு. இமோட்டஸ் இஸ் டெட், பியாண்டர் இஸ் அலைவ். ஆனால் இவ்வளோ டேமேஜ் பண்ண அப்புறம் அந்த மல்டிவர்சல் ட்ரீ நிற்கும்னு நினைக்கிறீங்களா, அது செறிஞ்சு விழ ஆரம்பிக்குது. லைஃப் ஆர்க்கில் தப்பிச்சா நம்ம அவெஞ்சர்ஸ் எப்படியாவது விழுற அந்த மரத்துலேருந்து தப்பிச்சான்னு சொல்லி பூந்து போக ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க லைஃப் ஆர்க்கே டேமேஜ் ஆகிற சுச்சுவேஷன் போக இதை பார்த்துட்டு இருந்த பியாண்டர் கேங் இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் ரவானா சொன்ன எல்லாத்தையுமே அழித்து திரும்ப புதுசாக உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் மைண்டில் அடிப்படுது. மல்டிவர்ஸ் இப்போதைக்கே அழிஞ்சு போச்சு, பட் இருக்க மிச்ச மீதி வச்சு ஒரு புது யூனிவர்ஸ் உருவாக்கலான்னு லைஃப் ஆர்க்கில் தப்பிச்ச அந்த அவெஞ்சர்ஸையும் அந்த அவெஞ்சர்ஸோட சம்மந்தப்பட்ட எல்லா உலகங்களையும் எல்லா டைம்லைனையும் ஒன்றா சேர்த்து ஒரு புது உலகத்தை உருவாக்குறாரு, பேட்டில் வேர்ல்டு. அந்த உலகத்தில் இப்போதைக்கே அவெஞ்சர்ஸ் தப்பிச்ச அந்த லைஃப் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகுது. எல்லா அவெஞ்சர்ஸும் மயக்கமாக்கிடுறாங்க. கண்ணு முடிச்சு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக். ஏன்னா அவங்க இருந்தது குரோனோபோலிஸ், கேங்கால் உருவாக்கப்பட்ட கேங்கோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு உலகம். அந்த உலகத்தில் இவங்களுடைய ஷிப் வந்து கிராஷ் ஆகியிருக்கு. அதே மாதிரி அந்த உலகத்துலேருந்து ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா எர்த் 838, எர்த் 616, எர்த் 607, எர்த் 10087 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உலகத்தில் இருக்க சில முக்கியமான பார்ட்ஸை மட்டும் எடுத்து ஒரு புது உலகத்தை கேங் உருவாக்கி விட்டுருக்காரு. என்னடா ஆச்சுங்க, இதை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு எல்லா விதத்தையும் யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு பெரிய ரோஜா தோட்டத்தை காமிக்கிறாங்க. அதுக்கு நடுவில் ரவானா நிற்க கேங் ரவானா பக்கத்தில் போயிடுறாரு. ரவானா கேங்கை பார்த்து எனக்காக நீங்கள் திரும்ப வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க
ஃபார் ஆல் டைம் ஆல்வேஸ் மை லவ், உனக்காக எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிக்க. அதோட இந்த மொத்த கேங் டைனஸ்டியுமே முடியுது. அந்த பக்கம் டேனோஸ் இன்ஃபினிட்டி வாரில் ஜெயிச்சிட்ட அப்புறம் ஒரு சன்ரைஸை பக்கத்துக்காக போய் உட்காந்துருப்பார்ல, அதே மாதிரி இந்த சமயத்தில் நம்ம கேங் ஜெயிச்சிட்ட அப்புறம் அவருக்கான ஒரு உலகத்தை உருவாக்கி, அவருக்கான ஒரு சீக்ரெட் டைம்லைன் உருவாக்கி அங்கே நம்ம ரவணோட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தொடக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் அவஞ்சஸ் என்ன பண்ணாங்க, என்ன மாதிரி தடுத்தாங்கிறது சீக்ரெட்டாஸோட கதை. அதுக்கான ஸ்கிரிப்ட்லாம் லீக் ஆகல. அது பாசிபிளி இப்போதைக்கு மாற்றி அமைச்சு வேற மாதிரி கதையை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஸ்கிரிப்ட்டுமே பார்த்தீங்கன்னா லைக் ஏர்லி டிராஃப்ட் தாங்க. இப்போ நான் சொன்னதில் நிறைய விஷயங்கள் ஓட்ட உடசலாக தான் இருந்திருக்கும். கேங்கோட பேக் ஸ்டோரிலாம் அவ்வளோ தெளிவாக அவங்க சொல்லலை. இந்த பீக்கன் என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை இந்த கேங் மெட்டில் உருவாக்கிச்சு அதுவுமே எங்கேயுமே மென்ஷன் செய்யல. மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ்னு சொல்லி மற்ற அவெஞ்சர்ஸால் அழிக்கப்பட்ட அந்த உலகம் என்ன மாதிரி ரீபவுண்ட் ஆக போகுதுன்னு சொல்லி எங்கேயுமே ஹிண்ட் கொடுக்காம தான் போயிருக்காங்க. ஐ மீன் லைக் ஏகப்பட்ட பிளாட் ஹோல்ஸ் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கதைக்குள்ளே வந்திருக்கும். பட் அகைன் இது ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்டிங் நம்ம தான் லீக் ஆகியிருக்கு. இதுவுமே உண்மையாக தெரியல. பட் ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் மார்வல் எடுத்ததுலேயே இந்த கேங் டைனஸ்டி தான் செம்ம டார்க்கான ஒரு படமாக இருந்திருக்கும். என்ன கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா அவெஞ்சர்ஸ் இவ்வளோ அடி வாங்கி நம்ம பார்த்தது இல்லை. பட் டூ டார்க்காக எனக்கு சில இடங்களில் தோணுச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்கிரிப்டை பற்றி? என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் தான் எடுத்து நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு லைக் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 160 பேஜ் ஸ்கிரிப்ட் ஆன்லைனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நிறைய டைலாக்ஸ்லாம் இருக்கும், சில இன்ட்ரெஸ்டிங்கான டைலாக்ஸ் இருக்குது. பட் நிறைய இடங்களில் கொஞ்சம் கிரிஞ்சு பற்றியான டைலாக்ஸும் வச்சிருக்காங்க. பிளாட் ஹோல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இட்ஸ் ஓகே ஸ்கிரிப்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ கதை நரேஷன் நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு இந்த கதை கேட்க நல்லா இருந்துச்சா, அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் இது படமாக வந்துருந்தா அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க, அவுட் ஆஃப் 5 ஸ்டார் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லி அதுமே கீழே கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா Can't close. Call me Doom.